மலைபடு மணியும் பொன்னும் தரளமும் வரியின் தோலும் கொலைபுரி களிற்றுக்கோடும் பீலியின் குவையும் தேனும் தொலைவில் பல் நரவும் ஊனும் பலங்கலும் கிழங்கும் துன்ற சிலை பயில் வேடர் கொண்டு திசை தோறும் நெருங்க வந்தார். நீங்கள் அப்படியே இதெல்லாம் வியந்து பார்த்தீங்கன்னா அடக்கடவுளே இதெல்லாம் தொலைச்சிட்டு நிற்கிறவே நிற்கிறோம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி யாராவது நீங்கள் உங்கள் நெருங்கியவருடைய வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு உறவினராக இருக்கலாம் அல்லது நண்பராக இருக்கலாம். எப்படி போவோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி கையை வீசிட்டு போவோம். ஆனால் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா போகவே மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா குறைந்தபட்சம் வாழைப்பழமாவது வாங்கிப்போம். ஒரு சீப்பு வாழைப்பழமாவது வாங்கிட்டு ஏன் இந்த வீட்டில் பெரியவங்களாம் இருக்கிறாங்க வாங்கிப்போம். ஒரு கனி வகை எடுத்துகிட்டு போகணும். ஒரு வாழைப்பழம் வீட்டில் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குது, எதையாவது ஒன்றுமே இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு சீப்பு வாழைப்பழமாவது கொண்டு கொடுக்க. வெறும் கையை வீசிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போனதல்ல தமிழ் சமூகம். அன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, ஒருத்தர் எதையும் கொண்டு போகிற பழக்கம் இல்லை, எதையும் வாங்கிட்டு போகிற பழக்கம் போச்சு. எல்லாம் காற்றோட காற்றா கரைஞ்சி போச்சுங்க. எல்லாம் கை வீசிட்டு போக வேண்டியதுதான். அவங்க வீட்டில் போய் பார்த்து பேசி முடிச்சுமா கை வீசிட்டு வர வேண்டியது தான். நாமளும் கொண்டு போகிறதில்ல, அவங்களும் கொண்டு வரதில்லை. இப்படி பழகிட்ட அன்றைக்கி. ஏன் கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ கொடுத்தா கொடுப்பேன், நீ கொடுக்கல நான் ஏன் கொடுப்பேனே அப்படி பாலிசி மாறிடுச்சு. அன்றைக்கி அப்படி இல்லை. வீட்டில் குழந்தை இருந்தால் குழந்தைக்கு தக்க உணவு, அது பெரியவங்க பெரியவங்களுக்கு தக்க உணவு. ஏதாவது ஒன்றை கொண்டு போய் கொடுக்காம வீட்டுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் மாறி அப்படியே தலையீழாக போச்சு. இங்கே எப்படி நடக்குதுன்னு சொல்கிறார் பாருங்க. ஒன்றை நான் சொல்கிறது மறந்துடக்கூடாதுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி நேற்று இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இந்த வேடர் கூட்டத்தில் பக்கத்து ஊரில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, தலைவர் புறப்பட்டார். எங்கே புறப்பட்டார்? திண்ணனார் வில் பிடிக்கிறாருங்க. எப்போ தான்? இன்றைக்கி தான் மத்தியானம் 12 மணிக்கு காலையில் கிளம்புறாங்க. எப்படி புறப்பட்டாங்க? அவங்க இடத்துல என்ன இருந்ததோ எடுத்துகிட்டு புறப்பட்டாங்க. என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? மலைபடு மணியும், மணி அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டார். நவமணிகள் அப்படின்னு சொல்வது வழக்கம். எனவே நவமணிகளும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் அந்த நவமணி அப்படின்னு வச்சுக்கலாம் தான். ஆனால் பின்னாடி வேற ஒரு சொல்ல போட்டார். அப்போ பொதுவாக இங்கே மணி என்பதை நீங்கள் மாணிக்கம் என்று சிறப்பு வகையாக வைத்துக்கொள்ளலாம். பொதுவாக சொன்னால் மணி அது 9 வகையான மணிகள் என்பது பொருள். ஆனால் சிறப்பு வகையில் மணி என்றாலே மாணிக்கத்தை தான் குறிக்கும். அதனால் அவருக்கு மணிவாசகர், மணியின் வார்த்தை பேசியதனால் மணிவாசகர் அப்படின்னு அவருக்கு பேர். அதனால் மணியும், அடுத்து பொன்னும், தங்கம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு தலைவரை பார்க்க வரக்கு முதல்ல நவமணி கொண்டு வந்தாங்க, அப்புறம் பொன் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் முத்துக்கள் கொண்டு வந்தாங்க. தரளம், தரளம்னா முத்து. எனவே பொன்னும் மணியும் தரளமும், வரியின் தோலும், எது புலித்தோல் வரி வரியாக இருக்குது பார்த்தீங்களா, வரியின் தோலும். அதுக்கப்புறம் கொலை புரி களிற்று கோடும், யானை தந்தங்கள். ஆளாளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரான். யாரும் சும்மா கை வீசிட்டு வரல. ஒருத்தன் தந்தை கொண்டு வந்தான், ஒருத்தன் யானத்தை புலித்தோலை கொண்டு வந்தான், முத்து பொண்ணு மணி ஆளாளுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஏன்? அவங்க ஊரினுடைய பெருமையை காட்டணும்ல. யா வாங்க எல்லாம் புறப்பட்டாச்சா, எல்லாம் எடுத்துட்டிங்களா, வாங்க. இவங்க ஒரு கருவியை கொட்டிக்கிட்டு அப்படியே வருது. என்னையாது இந்த பக்கத்தில் இருக்கிற ஊர், இந்த உடுப்பூருக்கு வரும்போது அவங்க வழியில் அப்படியே கொண்டு வராங்க. ஏன்? சீர் கொண்டு வருகிறார், தலைவர்கிட்ட கொண்டாந்து சேர்த்தோம். அப்போ அப்படி ஒவ்வொரு கிராமத்திலேருந்து எல்லாரும் கொண்டாந்து வச்சாங்க. என்னாச்சு? உடுப்பில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன பண்ணான்னு பார்த்தேன், ஐயா இப்போல்லாம் விழா கொண்டாடணும், எல்லாம் கொஞ்சம் வெளியே வச்சிடலாமா? எதை கொண்டு வந்த பரிசு பொருள் அந்த ஊருக்கு அடங்கலை. ஊரில் 10வது நாள் என்ன பண்ணாங்க, எல்லாம் வேலையை தாண்டி கூட வெளியே வச்சுட்டாங்க. ஆடி பாடி கொண்டாட வேண்டிய நேரத்தில் இது தங்கம், இது வெள்ளி, இது முத்து, தூக்கி ஓரமாக வைய, தங்கமாவது வெள்ளியாது காடி ஆடி பாட வேண்டாமாது. என்ன மகிழ்ச்சி நினச்சிப்பாங்க. சும்மா நம்ம படிக்கிற நமக்கே எப்படி இருக்குன்னா, அந்த காட்சியை அனுபவித்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க.
தெரியல பாருங்க. சொல்றார், மலைபடு மணியும் பொன்னும் தரளமும் வரியும் தோலும் கொலைபூரி களிற்று கோடும் பீலியின் குவையும். மயில் தோகை, பீலினா மயில் தோகை, அது அப்படியே மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வராங்க. அது போக கொம்பு தேன், நல்ல சுத்தமான தேன், கொம்பு தேன்ங்க. தேனும் தொலைவில் பல் நரவும். நரவுனா பல்வேறு வகையான இறைச்சி, இது பக்குவப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், அதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதையும் எடுத்துகிட்டு வராங்க. எனவே தொலைவில் பல் நரவும் ஊனும். அதுக்கப்புறம் பழங்களும் கிழங்கும், பலாப்பழத்தை தூக்கிட்டு வரான், கிழங்கு, குச்சி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, என்னென்ன கிழங்கு இருக்குமா, கிழங்கு வகை, கனி வகை, அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க. ஆக பழங்களும் கிழங்கும் துன்ற, அப்படியே துன்றன நெருங்க, எல்லாம் கூட்டம் கூட்டமாக அப்படியே ஆளாளு கொண்டு வச்சா சிலைபையில் வேடர் கொண்டு திசைதோறும் நெருங்க வந்தார். அப்படியே மேலேருந்து பார்த்தீங்கன்னா 8 திசையிலும் ஆட்கள் வராங்க. 8 திசைன்னு கருவி முழக்கம் இருக்குது. அப்படியே நெடும் கூட்டமாக ஒவ்வொரு கூட்டம் வருது உழுப்பூரை நோக்கி. அந்த ஊர் வேறு சின்ன ஊர். ஏன், மலை மேலே பெரிய ஊர் இருக்காதுல்ல, நகர்ப்பகுதியாக இருக்குமானால் சமவெளியாக இருந்துன்னா ஊர் பெருசாக இருக்கும். இதுதான் ஒரு குன்றின் மேலே ஒரு உச்சிப்பகுதி இருக்கிற ஊர். அதனால் அங்கே போய் பெரிய பெரிய ஊர்கள் இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற பகுதியில் அவங்க வாழ்வதற்காக வைத்து கொண்ட எல்லைக்குள்ளே அந்த அத்தனை பேர் வந்தோடனே இருப்புக்கு இடம் பத்தலை.